வணக்கம் நண்பர்களே. கோவை ஜெயிச்சாகணும் அப்படின்னு ஸ்டாலின் கடும் உத்தரவு போட்டிருக்கிறார். சமீபத்துல உடன்பிறப்பே வா அப்படின்னு பல்வேறு தொகுதிகளை சேர்ந்த பொறுப்பாளர்கள் கூப்பிட்டு திரு ஸ்டாலின் ஆலோசனை நடத்திட்டு இருக்காரு, ஆலோசனைகளை கொடுத்துட்டு இருக்காரு. அப்படிதான் கிணத்துக்கடவு, சூலூர், இந்த மாதிரி வால்பாறை போன்ற தொகுதிகளை சேர்ந்த பொறுப்பாளர் கூப்பிட்டு பேசும்போது கோவை ஏன்பா ஜெயிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தன்னுடைய கவலைகளை பகிர்ந்துகிட்டார். அந்த வகையில பார்க்கும் பொழுது கோவையை ஜெயிச்சு காட்டணும் அப்படின்னு செந்தில் பாலாஜிக்கு கடும் உத்தரவு போட்டிருக்கிறாரு திரு ஸ்டாலின். அது சாத்தியமா? சமீபத்துல உடன்பிறப்பே வான்னு கூறி அவர் உடன்பிறப்புகளோட பேச்சுவார்த்தை நடத்தின போது என்னென்ன சொன்னார் தெரியுமா? தஞ்சாவூர் ஜெயிச்சாகணும், திருநெல்வேலி ஜெயிச்சாகணும், போடி ஜெயிச்சாகணும், வேப்பநல்லி ஜெயிச்சாகணும். இதெல்லாம் அதிமுக ஜெயிக்கிற இடங்கள், பாஜக ஜெயிச்ச இடங்கள். இதெல்லாம் ஜெயிச்சே ஆகணும். திமுக இந்த பகுதியில எல்லாம் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. ஆகையால அந்த பகுதியில் இருக்கிறவங்க இதை ஜெயிச்சு காட்டாட்டி அந்த பகுதியோடைய செயலாளர்கள், பொறுப்பாளர்கள் நீக்கப்படுவார்கள் அப்படின்னு ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரு. ஆனா கோவை ஜெயிக்க முடியுமா? ஜெயிக்காட்டி என்ன ஆகும்? செந்தில் பாலாஜி ஜெயிச்சு காட்டுவாரா? கோவை ஒரு கடுமையான பகுதி தாங்க திமுகவுக்கு. 2021 தேர்தல் முடிவு நல்லா தெரியும். சட்டப்பேரவை தேர்தல் முடிவு கோவை மாவட்டத்துல 10 தொகுதிகளிலுமே அதிமுக பாஜக அணி தான் ஜெயிச்சது. அதுல 9 தொகுதிகளை அதிமுக, ஒரு தொகுதியை பாஜக வானதி சீனிவாசன் ஜெயிச்சாங்க. அந்த மண்டலத்திலேயே, கொங்கு மண்டலத்திலேயே அதிமுக பாஜக கடுமையான ஒரு ஃபைட்டு கொடுத்து நிறைய தொகுதிகளை ஜெயிச்சாங்க. அதிமுகவுடைய கூட்டணியில 75 இடங்கள் ஜெயிச்சிருந்தாங்கன்னா கணிசமான தொகுதிகள் கொங்கு மண்டலத்தில் தான். அதுவும் எப்போ? 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சிக்கு பிறகு. நல்லா தெரியும், 2011 இருந்து 2021 வரைக்கும் அதிமுக ஆட்சி பண்ணுச்சு. ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருந்திருக்கலாம். அதையும் மீறி ஜெயிச்சாங்கன்னு என்ன காரணம்? எடப்பாடி பழனிசாமி அவர் முதலமைச்சரா இருந்தாரு. அந்த பகுதியில கொங்கு மண்டலத்துல கொங்கு வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவங்க அதிகமா இருக்காங்க. அவங்க எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு முழு மனதோட ஓட்டு போட்டாங்க. அது மட்டும் இல்லாம அதிமுகவுடைய ஒரு ட்ரெடிஷனல் ஓட் பேங்க் அங்கே இருக்கு. அது அதிமுகவுடைய கோட்டை. திரு எம்ஜிஆர் காலத்திலேயே ஒரு கோட்டை தான். அப்படி இருக்கும்போது ட்ரெடிஷனல் ஓட் பேங்க் அப்படியே அதிமுக போச்சு. அதே மாதிரி பாஜகவும் அந்த பகுதியில் ரொம்ப பலமான கட்சிங்க, மறுக்க முடியாது. கோவை, நீலகிரி பகுதியில எல்லாம் கொங்கு மண்டலத்துல அவங்களும் ஓட்டு போட்டாங்க. ஆகையால அந்த இடத்துல மிகப்பெரிய ஸ்வீப் அடிச்சாங்க அதிமுக பாஜக அணி. அதே மாதிரி அதிமுக நல்லா தெரியும், தென் மாவட்டத்திலேயே ரொம்ப வளமான கட்சியா இருந்ததுங்க. ஜெயலலிதா காலத்துல எல்லாம் அந்த கட்சியை தேவர் கட்சியெல்லாம் சொன்னாங்க. ஏன்னா முக்குளத்தூர் சமூகம் அதிகம் இருக்கிற இடங்களில் அதிமுக கணிசமான தொகுதியில் ஜெயிச்சு. கோவைக்கு வருவோம். அந்த பகுதியில எப்படி ஜெயிக்க முடியும்? திமுக ஜெயிக்க முடியுமா? ஏன்? நல்லா தெரியும், மக்களவை தேர்தலில் 2019 திமுக நல்ல ஸ்வீப் அடிச்சது. மக்களவை தேர்தலில் 2024 எல்லாம் ஜெயிச்சாங்க. ஆனா கோவையில என்னாச்சு? திமுக ஜெயிச்சது. ஆனா அடுத்ததாக அண்ணாமலை மிகப்பெரிய ஃபைட்டு கொடுத்தாரு, கணிசமான ஓட்டு பெற்றாரு. அதே மாதிரி அதிமுக ஓட்டு பெற்றது. ஒருவேளை 2 பேரும் ஒன்றாக இருந்திருந்தால் அதிமுக பாஜகவும் கொங்கு மண்டலத்தில் 2, 3, ஏன் 4, 5 சீட்டை கூட அந்த அணி ஜெயிச்சிருக்கும். திமுக உண்மையாவே ஒரு கடுமையான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கும் கொங்கு மண்டலத்துல. இப்போ அது என்ன ஆகும்? சட்டப்பேரவை தேர்தல் ஓட்டு எல்லாமே தொகுதிகளுக்கு பார்த்தோம்னா மக்களவை தேர்தல் மாதிரி மிகப்பெரிய அளவுக்கான ஒரே தொகுதி இல்லை. அந்த தொகுதிகளை ஓட்டு பிரிஞ்சது அப்படின்னு நிச்சயமா அதிமுக ஜெயிக்கும் அப்படின்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. ஏன் திமுக ஜெயிக்க கூடாது? என்ன காரணம்? அந்த பகுதியில் இருந்தாங்க செந்தில் பாலாஜி, அவர் பொறுப்பாளர் அல்லவா? அவர் அந்த பகுதியில் ஜெயிச்சு காட்டணும் அல்ல. 2019 திமுக வந்த பிறகு மக்களவை தேர்தலில் ஒரு நல்ல ஒரு வெற்றி கொடுத்தாரு. ஆனா 2021 அவரால் அந்த வெற்றி கொடுக்க முடியவில்லை. ஆகையால் செந்தில் பாலாஜி நினைத்தால் கூட வெற்றி கொடுக்க முடியாதோ? சரி, 2021 ஜெயிச்சாங்க. செந்தில் பாலாஜி அமைச்சரானாரு. அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போனாரு. அதுக்கப்புறம் அமைச்சர் பதவி இழக்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டாரு. இருந்தாலும் கூட திமுக மேலிடத்திற்கு செந்தில் பாலாஜி மிக நெருக்கம் அப்படிதான் தெரியுது. ஏனென்றால் அந்த அளவுக்கு நெருக்கம் இருக்கிறதா, அந்த அளவுக்கு அவர் ஆதரவு கொடுக்கிறாராம். அவர் இவங்களுக்கு ஆதரவு கொடுக்கிறாரு, இவங்க அவருக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இந்த ஆதரவெல்லாம் வைத்துக் கொண்டுதான் திரு ஸ்டாலின் கடும் உத்தரவு பிறப்பிச்சாரு. ஜெயிச்சு காமிங்க அப்படின்னு சொன்னாரா? ஜெயிச்சு காமிக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டாரா தெரியல. ஆனா ஜெயிக்க முடியுமா? என்ன காரணம்? அதிமுக பாஜக அணி தொடர்ந்து அங்க ஸ்ட்ராங்கா தாங்க இருக்கு. ஆகையால ரொம்ப ஈஸி கிடையாது. திமுக ஜெயிக்கிறது ரொம்ப கேக்வா கிடையவே கிடையாது. இன்னொரு ஃபேக்டர் இருக்கு. அது என்ன ஃபேக்டர் அப்படின்னா விஜய் ஃபேக்டர். விஜய் ஃபேக்டர் என்ன செய்யும்? விஜய் என்ன பண்ணுவாரு? அதிமுக ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, திமுக ஓட்டுகளை பிரித்து அதிமுகவை ஆட்சியில் அமர்த்தி விடுவார். இது அதிமுக ஆதரவாளர்களா இருக்கின்ற அரசியல் விமர்சகர்களுடைய ஆசை, விருப்பம் அல்லது அலசல், எப்படிலாம் வச்சுக்கலாம். அதே மாதிரி திமுக ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அப்படி அதிமுக ஓட்டை பிரிச்சு மறுபடியும் திமுகவை அரியணையில் ஏற்றி விடுவார் அப்படின்னு சொல்றாங்க. 2 பேர் ஓட்டை பிரிப்பாருங்க அவரு.
சரி, கோவை எடுத்துக்கலாம். கோவையில் என்னாகும்? விஜய் அதிகமாக திமுக ஓட்டுகளை பிரிக்க வாய்ப்பு இருக்கிறது. அண்ணா திமுக ஓட்டை விட திமுக ஓட்டை அதிகம் பிரிப்பார். ஆகிய திமுக ஓட்டு பிரிஞ்சதுன்னா எகைன் அண்ணா திமுகவுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. அப்புறம் இந்த கரூர் ஃபேக்டருங்க, முக்கியமான ஃபேக்டர் அல்லவா? கரூர் மிகப்பெரிய அம்சம் அல்லவா? அந்த கரூர் நிகழ்வுக்கு பிறகு அதிகம் அதிகம் விமர்சிக்கப்பட்டவர் விஜய் தான். அங்க அவர் ஏன் போனாரு, லேட்டா போனாரு, கூட்டம் குடிச்சு மேனேஜ் பண்ணல, அந்த நிகழ்வு நடந்த பிறகு போயிட்டாரு, பேசல, வெளிவல, இதெல்லாம் பற்றிய விமர்சனங்கள் இருந்தது. அது விஜய்க்கு நெகட்டிவாக போவதாக இருந்தாலும் அது அதிமுக லாபம். அதே மாதிரி விஜய் எவ்வளவு விமர்சிக்கப்பட்டாரோ அதே மாதிரி தான் செந்தில் பாலாஜி விமர்சிக்கப்பட்டார். அந்த பகுதியில் அந்த நிகழ்வின் போது கடுமையான விமர்சிக்கப்பட்டார். திமுக விமர்சிக்கப்பட்டது, அதனுடைய ஆட்சி அதிகாரம், அந்த அமைப்பு, காவல்துறை, எல்லாமே அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாகம் எல்லாமே விமர்சிக்கப்பட்டது. திமுக எதிராக போகும். ஆகல ஒருவேளை கரு நிகழ்வு ஒரு பாதிப்பு கொடுத்தது அப்படின்னா அது விஜய்க்கும் திமுக எதிராக போய் மறுபடியும் அதிமுகவுக்கு லாபமாக அமையும். ஆகல அதிமுகவுடைய ஹேண்டு தான் அந்த பகுதியில் தற்போது மேல இருக்கு, மறுக்க முடியாது. ஒருவேளை விஜய் ரொம்ப பலமா வளர்ந்து இன்னும் அடுத்த 2-3 மாதங்களில் அவர் சுற்றுப்பயணம் செய்து நல்ல ஒரு ஆதரவு பெற்று எகைன் திமுக அதிமுக அதிக ஓட்டுகளை வாங்கி அதிமுக ஓட்டுகளை அதிகம் வாங்கினார் என்றால் அது திமுகவுக்கு சாதகமாக இருக்கும். இதில் செந்தில் பாலாஜி ரோல் எப்படி இருக்கும்? அருமையான நிர்வாகி, நல்ல ஆர்கனைசர், நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ்ட், நல்ல எந்தெந்த இடங்கள்ல என்னென்ன பண்ணி அவங்கள ஓட்டு கொண்டு வர முடியுங்க நல்லா தெரியும். அவருக்கு ஈக்குவலா, ஏன் அவருக்கு கடுமையான டஃப் கொடுக்கிற வேலுமணி, அதிமுகவுடைய வேலுமணி, அவர் அந்த பகுதியில ரொம்ப ஒரு ஸ்டால்வாட்டா இருக்கிறாரு, ரொம்ப பெரிய ஒரு சக்தியா இருக்கிறாரு. ஆகிய கோவையை அவரை மீறி ஜெயிக்க முடியுமா அப்படின்னு டஃப்பான விஷயம். அது செந்தில் பாலாஜிக்கும் வேலுமணிக்கும் இருக்கின்ற கடுமையான போட்டி. அதான் சொல்றாரு, வேலுமணி இருக்கிறாருங்க அப்படி கூட ஸ்டாலின் சொன்னதா தகவல். அங்கே வேலுமணி இருக்கிறாரு, பார்த்து ஜெயிக்கணும் அப்படின்னு. செந்தில் பாலாஜி இந்த தடவை ஜெயிச்சு காமிக்கிறேன் அப்படிதான் சொல்லுவாரு. ஆனா ஜெயிக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, கோவை மண்டலம், முக்கியமாக கொங்கு மண்டலத்துல, கோவை மாவட்டத்துல கணிசமான தொகுதிகளை ஜெயிச்சாதான் திமுக இந்த முறை பெரும்பான்மை பெற முடியும். என்னங்க அப்படி சொல்லிட்டீங்கன்னு நினைக்கலாம். ஏன்னா மற்ற இடங்கள் எல்லாமே கடுமையான ஃபைட் காத்திருக்குங்க. ஏன்னா விஜய்யுடைய ஃபேக்டருங்கிறது முக்கியமாக தென் மாவட்டங்கள்ல ஒருவேளை டிடிவி வந்தார் அப்படின்னா, பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க, வந்தார் அப்படின்னா 3/4 ஓட்டுகள் அந்த அணிக்கு போக வாய்ப்பு இருக்கு. அது பிரிச்சாலும் திமுகவுக்கு ஆபத்தாக முடிய வாய்ப்பு இருக்கு. அதிமுகவும் ஆபத்தாக முடியலாம். ஆகையில பல்வேறு இடங்கள், சென்னை எடுத்துக்கிட்டா ஸ்ட்ராங் ஹோல்டு, திமுக ஸ்வீப் பண்ண இடம் அப்படி இருக்கு. ஆனால் விஜய் மேல வந்துட்டு இருக்கிறாரு. அவர் யார் ஓட்டு பிரிப்பார்னு எகைன்னு தெரியாது. அவரே ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல முடியாது. சென்னையை பொறுத்த வரைக்கும் இளைஞர் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க அவர் பக்கம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஆகையால பல்வேறு இடங்கள்ல திமுகவுக்கு மிகப்பெரிய சவால்கள் காத்திருக்கிறதுனால எங்கெங்க கடந்த ஆட்சியில கடந்த தேர்தலில் ஜெயிக்கலையோ அது எல்லாத்தையும் ஜெயிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறதுனாலதான் கோவை ஜெயிச்சு காட்டுங்க அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு. செந்தில் பாலாஜிக்கு உத்தரவு போட்டிருக்கிறாரு. அதே மாதிரி அந்த பகுதியில் ஜெயிச்சு காட்டினாதான் திமுக பெரும்பான்மை பெறும், மறுபடியும் அமைச்சர்கள் இருந்தவர்கள் அமைச்சர்கள் ஆக முடியும். அப்படி இல்லை அப்படின்னா திமுக பெரும்பான்மை குறைஞ்சிருச்சு அப்படின்னா கூட்டணி கட்சிகள்லாம் கடுமையாக நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிடும். அந்த நிலைமை வந்துடக்கூடாது அப்படின்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு. அதுக்காக தான் இந்த உத்தரவுகளை பிறப்பிக்கிறாரு. அவர் யாருக்கு உத்தரவு பிறப்பிச்சாரோ அவங்க எல்லாம் அதை செயல்படுத்துவாங்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.